எமது கிரிக்கெட்டை பாதுகாப்போம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் த்ரிஷானோ. வணக்கம் ஜெப்சி. இன்றைக்கு ரொம்ப பேசக்கூடிய ஒரு தலைப்பு, இந்த இலங்கை கிரிக்கெட் அணியை பற்றி பேச போகிறோம். த்ரிஷானோ, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சனத் ஜெயசூரியயும் ரமேஷ் கலுவிதாரனையும் 1996க்கு முதல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களா களம் இறங்கையில் கொமெண்டேட்டர் சொல்லுவாங்க இடியும் மின்னலும் களமிறங்குதுன்னு சொல்லி. இந்த சனாத்து ஜெயசூரியன் ரமேஷ் கல்வித்தாரனையும் தான் இதை ஒரு அதிரடி ஆட்டமாக உருவாக்குனது. 20க்கு 20 போட்டிகளில் இப்போ நாங்கள் பார்க்குறோம் ஆரம்பத்தில் இருந்த அதிரடியாக ஓட்டங்களை குவிக்கிறது. ஆனால் இதை 95ஆம் ஆண்டு காலத்திலேயே சனாத்தும் கழுவும் கொண்டு வந்துட்டாங்க. 15 ஓவரில் அடிச்சு வேகத்தில் இருக்கும். எங்களுக்கு தெரியும், சுழற்பந்து வீச்சாளர் முத்த முரளிதரன் உலக கிண்ணத்தை கைப்பற்றத்துக்கு இலங்கை அணியிட நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த ஒருவர். அவருக்கும் கூட நடுவர்களால் பிரச்சனை இருந்தது. அந்த நேரம் அந்த நடுவரால் பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனே அந்த களத்தில் போய் கையை நீட்டி விரல் நீட்டி முரளிக்கு ஆதரவாக பேசி கிரிக்கெட்டுக்காக இலங்கை கிரிக்கெட்டை ஒரு தூக்கி நிறுத்தணும்னு சொல்லலாம். இலங்கை கிரிக்கெட்டுக்கு முக்கியமாக குரல் கொடுத்த ஒரு சம்பவமும் இருந்துச்சு. அது உங்களுக்கு அநேகமாக இப்போ கூட கிரிக்கெட்டில் அநேகமான போட்டிகளில் அநேகமான ட்ரெய்லர்ஸ் பார்க்குற நேரம் காட்டக்கூடியதாக இருக்கும் அந்த சம்பவம். அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கட்டாயம். அப்போ அந்த விரலை நீட்டி கேப்டன் கூல் அர்ஜுன ரணத்துங்க அவருக்காக குரல் அனுப்பின விஷயங்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்தோம். அன்றைக்கு அரவிந்த ஒரு சதம் அடித்தார். ஒரு பயங்கரமான ஆட்டம். அரவிந்த இதுவரைக்கும் போற்றப்படுறாரு காலத்தின் சிறந்த துடுப்பாட்ட வீரர்னு. அவர் அன்றைய ஆட்ட நாயகனாக கூட தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அதே மாதிரி இதையும் ஞாபகப்படுத்தணும் த்ரிஷானோ. 2014ஆம் ஆண்டு மஹல ஜெயவர்தன, குமார் சங்கக்கார, லசித் மாலிங்க, தினேஷ் சந்திமால் இவங்க எல்லாரும் கூட்டு நெஞ்சு T20 உலக கிண்ணத்தையும் நம்ம நாட்டுக்கு கொண்டு வர மறக்கல இல்லையா? 2014 பங்களாதேஷில் நடைபெற்ற தொடரில் இந்தியாவை இறுதிப் போட்டியில் வீழ்த்தி இலங்கை 20க்கு 20 உலக சாம்பியனாக மகுடம் சூடிச்சு. ஆனால் த்ரிஷானோ, இப்படியெல்லாம் மகுடம் சூடி எங்களுக்கு, அதாவது நம்ம காலத்தில் நாம கிரிக்கெட் பார்த்த காலத்தில் எப்படி இருந்த இலங்கை அணி இப்போ நம்மட கண்ணுக்கு முன்னுக்கே பேரழிவை சந்திச்சுட்டு இருக்கு த்ரிஷானோ. ஒரு அதல பதாளத்தை நோக்கி வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம். நிச்சயமா. ஆனால் இலங்கை கிரிக்கெட் அணியால் உலக கிண்ணத்தை வெற்றி கொள்ள முடியாதுன்னு இல்லை. இந்த கிரிக்கெட் நிர்வாகம் இருக்குதானே, இந்த கிரிக்கெட் நிர்வாகிகள் இலங்கையை சரியா வழி நடத்துறாங்க இல்லை. இலங்கை கிரிக்கெட் அணிக்கு ஒரு சரியான நிர்வாகம் கிடைக்கணும், இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்குள்ள பெரிய ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறது தான் கிரிக்கெட் ரசிகர்களோட ஒரே எதிர்பார்ப்பு. இந்த மாற்றம் த்ரிஷானோ, ஒரு பயிற்சியாளரை கேரி கர்ஸ்டன், குறிப்பாக அவர் இந்தியா உலக கிண்ணத்தை கைப்பற்ற அந்த டைமில் பயிற்சியாளராக இருந்தவர், அவரை கொண்டு ஒரு ஊடக கண்மூடித்தனத்தை காட்டலான்னு நினச்சா அதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதாவது சர்வதேச பயிற்சியாளர்களை கொண்டு இலங்கை அணிக்கு பயிற்சி கொடுத்த அந்த வரலாறை நீங்கள் என்றைக்குமே மறந்திருக்க மாட்டீங்க. அப்படி மறந்திருந்தால் நாங்கள் அதை மீட்டு பார்ப்போம். பழைய சம்பவம் ஒன்றை நினைவுபடுத்துகின்றோம். கிரிக்கெட் விளையாட்டில் ஏற்பட்ட நெருக்கடியை மூடி மறைக்க சந்திக்க ஹந்துருசிங்கவை பிரதான பயிற்சியாளராக நியமித்த விதம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தில் வெளியேறும் சரத்தும் இருக்கவில்லை என்பது கோப் குழு கூட்டத்தில் வெளிக்கொணரப்பட்டது. இறுதியில் வழக்கு தொடர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இப்பிரச்சினையை தீர்க்க சர்வதேச மத்தியஸ்த நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. අපිට මිලියන් 20ක් විතර ගිහිලා තියෙනවා. ඒ ලෝයර් ෆීස් අපේ ඒකට සහභාගී වෙන්නේ රොමේෂ් ඩිසිල්වා ලෝයර්තුමයි කුකුරා ඩිසොයිසයි මිලියන 7.5ක්ම ආබිට්‍රේෂන් එකේ කොස්ට් එක අපේ. එයාට ගෙවන්න තිබිච්ච වැටුපවාය ගාණක් අපි නඩු ගාස්තු ගෙවන තත්ත්වයකට ඇවිල්ලා තියෙනවා. දැන් අපි මේක ඉන් රයිටින් ඉල්ලලා දෙන අපිට විගණනය කරගෙන යනකොට ඒකේ සහයෝගය ලබා දෙන්න. අපි ඒක අපේ මොකක් හරි අත්වැටදීමකින් වෙන්න ඇති අපි මේක දෙනවා. இது மாத்திரமல்ல, ஆஸ்திரேலியாவின் டாம் மூடியை இலங்கை கிரிக்கெட் நிறுவன பணிப்பாளராக நியமித்து கால் வீக்கத்துக்கு கழுத்துக்கு மருந்து கட்டுவதை போன்ற செயற்பாட்டை அல்லவா செய்தீர்கள்? ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்ட நிதிகள், வழங்கப்பட்ட சிறப்பு வசதிகள் உள்ளிட்ட விடயங்களை பிரிதொரு நாளில் கூறுகின்றோம். அதாவது கிரிக்கெட் தலைவர், இலங்கை கிரிக்கெட்டினுடைய தலைவர் விளையாட்டு கழகங்களுடைய வாக்குகள் மூலமாக தான் தெரிவு செய்யப்படுறார். நிச்சயமா ஜெஃப்ரி. ஆனால் இந்த கிரிக்கெட் கழகங்களோட தலைவர் தெரிவு செய்யப்பட்டாலும் கிரிக்கெட்டுக்கு மக்களுடைய ஒரு ஒப்பந்தம் இருக்குது இல்லையா? கிரிக்கெட் அணிக்கும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் இடையில ஒரு உள்ளத்தால ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது நாட்டு மக்களோட ஆணையால் ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் மக்களோட ஒப்பந்தத்தை மீறியதால வீட்டுக்கு செல்ல நேரிட்ட சம்பவம் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட மறக்க முடியாது. இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கெல்லாம் அவங்க தான் ஒரு எடுத்துக்காட்டு. கடந்த 12 வருஷங்களா மக்களுடனான அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற நீங்க தவறிவிட்டீர்கள் என்றே நாங்க சுட்டிக்காட்டுறோம்.
இப்படின்னா ஜெஃப்ரி இப்படி தான் சர்வதேச கிரிக்கெட் பேரவை நடத்துகிற கிரிக்கெட் தொடர்கள் இருக்கு இல்லையா, இது 2007, 2011 ஆண்டு, 2014, அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களா இலங்கையால் ஒரு அரையிறுதி போட்டிக்கு கூட தகுதி பெற முடியலை. அந்த உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அன்று அங்கொன்றும் இங்கொன்றுமா பயிற்சியாளர்களை கொண்டு வந்து வாடகைக்கு அமர்த்திட்டு எங்கட நாட்டில் இருக்கிற பயிற்சியாளர்களோட மதிப்பை குறைச்சி கிரிக்கெட்டை வீழ்ச்சி அடைய செய்திருக்கிறீங்க. கிரிக்கெட்டை உண்மையாகவே நேசிப்பதா இருந்தா நேர்மையா மனசாட்சிப்படி உண்மையா ஒரு தீர்மானத்தை எடுங்க. நீங்க கழகங்களோட வாக்குகளில் தெரிவு செய்யப்பட்டாலும் மக்களுடான ஒப்பந்தத்தை ஏற்கனவே மீறி இருக்கிறீங்க. கிரிக்கெட் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் 1996 ஆண்டு, 2014 ஆண்டு ஆகிய ஆண்டுகளில் இலங்கை உலக சாம்பியனாக மகுடம் சூடியிருக்கு. ஒரு தரம் அரையிறுதி போட்டிக்கும் 4 தரம் இறுதி போட்டிகளுக்கும் தகுதி பெற்றிருக்கு. இவ்வாறான ஒரு கௌரவத்தை தான் இன்னைக்கு நீங்க அழிச்சிருக்கிறீங்க. ஆகவே இனியாவது இந்த நாட்டோட கிரிக்கெட்டை பழைய நிலைக்கு கொண்டு வந்து மேல் நோக்கி கொண்டு செல்றதுக்கு நீங்க முயற்சிப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இனி எப்போ இலங்கை அணி வெற்றி பெற போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை அணியோட வெற்றி தான் இலங்கை ரசிகர்களோட ஒரே எதிர்பார்ப்பு, லட்சிய கனவாகவே மாறி இருக்கு. அதனால இலங்கையை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்றதுக்கு முக்கியமான சரியான தீர்மானங்கள் எடுங்க. அந்த கனவு நனவாகணும்னா இப்போ நாங்கள் சொன்ன விஷயத்தை நீங்களும் விட்டு பாருங்க. எமது கிரிக்கெட்டை பாதுகாப்போம்.